வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் அத்திப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அத்திப்பழத்தை நம்ம உலர வைக்கப்பட்ட அத்திப்பழமாகவும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது இப்போ தான் நம்ம பறிச்சிருக்கோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நாளைக்கு 2 அத்திப்பழம் அப்படின்ற வகைகள் எடுத்துக்கொள்ளும் போது நிறைய மருத்துவமைகள் நமக்கு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். இப்போ அத்தி மரத்தினுடைய இலை, பிஞ்சு, காய், பழம், பால், பட்டை என அனைத்து பாங்களுமே மருத்துவ குணங்களை கொடுக்கக்கூடியது தான். அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது குறிப்பாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் பி, விட்டமின் கே, பொட்டாசியம், மெக்னீசியம், இரும்பு சத்து, காப்பர், ஜிங்க், மேங்கனீஸ் உள்ளிட்ட அடிப்படை ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை நமக்கு குறிப்பாக வந்து அத்திப்பழம் சரி பண்ணுறதுக்கு பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட அத்திப்பழத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாக மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சரும நலன் மேம்படுவதற்கு தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். எக்ஸிமா, சொரியாசிஸ் போன்ற பல்வேறு சருமம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அத்திப்பழம் மருந்தாக செயல்படுகிறது. அத்திப்பழங்களை எடுத்துக்கொள்வதன் மூலமாக தோலில் ஏற்படக்கூடிய வெண்புள்ளிகள், வெண்குஷ்டம் போன்ற பல பிரச்சனைகள் குணமாகும். மேலும் இதை அப்பப்போ வந்து சாப்பிடுவதன் மூலமாக சருமமும் பொலிவடையும், முகமும் நமக்கு வந்து பிரகாசமாக தெரிய ஆரம்பிக்கும். அதாவது நம்முடைய சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள் வந்து அகற்றப்படுவதால் முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள், வயதான தோற்றம், சுருங்கிய தோல் அமைப்பு இதெல்லாமே நமக்கு இருக்காது. சருமத்தில் கோலஜன் உற்பத்தி மேம்படுத்தப்படும். அதே போல் ஸ்கின் டிசீஸ் நமக்கு எதுவுமே வராது. தோல் புற்றுநோய் வந்து குணப்படுத்தப்படும், மீண்டும் நமக்கு வராமல் தடுக்கப்படும். ரத்த அழுத்தம் சீராக இருப்பதற்கு நம்ம வந்து நம்மளுடைய உணவுகளை தொடர்ந்து அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆரோக்கியமான வாழ்வுக்கு ரத்த அழுத்தம் வந்து சீரான நிலையில் இருக்க வேண்டியது அவசியம். ரத்த அழுத்தம் அதிகமாகக்கூடிய பட்சத்தில் பல்வேறு விதையான பிரச்சனைகள் வந்து நமக்கு ஏற்படும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நரம்புகளில் வந்து இறுக்கங்கள் தென்படுவது தான் ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம். இப்போ நரம்புகளில் இறுக்கங்கள் தென்படும் பொழுது உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காது. ஏன்னா ரத்தம் வந்து போதுமான அளவுக்கு பாயாது. அப்போது இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் கிடைக்காததால் மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். இதை கியூர் பண்ணுறதுக்கு பொட்டாசியம் சத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா பொட்டாசியம் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணி ரத்த ஓட்டத்தை உடலுக்கு வந்து கொடுக்கும், இதயத்துக்கும் ரத்த ஓட்டத்தை கொடுக்கும். அப்போ நம்ம வந்து அத்திப்பழங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொட்டாசியம் சத்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஹை பிபின்னு சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தம் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக நம்ம இருப்போம். சுறுசுறுப்பாக நமக்கு இயங்க ஆரம்பிப்போம். ரத்த ஓட்டம் வந்து தடைப்படுதலால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணிக்கலாம். புற்றுநோய் நமக்கு வந்து வராமல் தடுக்கப்படுவதற்கு அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இன்று வந்து அத்திப்பழங்கள் குறித்து பல்வேறு விதமான ஆய்வுகள் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த ஆய்வுகளின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா, தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய புற்றுநோய் செல் பரவல்களை தடுக்கக்கூடிய ஆற்றல் அத்திப்பழம் கொண்டிருக்கு அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து இந்த மார்பக புற்றுநோய் வந்து அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது வரவே வராது, முன்னாடி தடுத்துக்கொள்ளலாம். தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல்களிடமிருந்து விடுதலை பெற்று ஸோ அந்த புற்றுநோய் செல்கள் பரவாமல் தடுக்கிறதுக்கான ஆற்றலை வந்து நம்மளுடைய உடலில் வளர்த்துக்கொள்வதற்கு நம்ம வந்து அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. தலைமுடி சிறப்பாக வளர்ச்சி அடைவதற்கு அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அத்திப்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் விட்டமின் ஏ சத்து முடியினுடைய ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு அவசியமானது. அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்து தலைமுடியினுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்தும். அத்திப்பழங்களை சாப்பிடுபவருக்கு முடியினுடைய நீளம் அதிகரிக்கும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா உறுதியான ஒரு தகவலாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அத்திப்பழம் வந்து ஊட்டச்சத்துக்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அப்போ உங்களுக்கு முடி கொட்டுறது, இளநரை, பித்தநரை ஏற்படுவது, பேன் பொடுகு தொல்லை ஏற்படுவது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். முடியினுடைய நீளத்தை அதிகரிக்கணும் அப்படின்ற நினைக்கிறவங்களாம் அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு அது நல்லது. கண் பார்வை கூர்மையாக இருப்பதற்கெல்லாம், கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுவதற்கெல்லாம் அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். அத்திப்பழங்களில் கண்களுக்கு அவசியமான விட்டமின் ஏ, நிக்கோட்டினிக் அமிலம் மற்றும் அஸ்கார்பிக் அமிலம் வந்து இருக்கு. ஸோ இவற்றை வந்து நம்ம சாப்பிடுவதன் மூலமாக கண் வளம் நமக்கு மேம்படும். குறிப்பாக குழந்தைகளினுடைய கண் பார்வை வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து அத்திப்பழங்களை தினமும் நம்ம சாப்பிட தருவது மிகவும் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்கள் தொடங்கி முதியோர்கள் வரைக்கும் அனைவருக்கும் ஊட்டச்சத்து குறைபாடால் கண்கள் சார்ந்த பிரச்சனை ஏற்படுவது, விழிப்படலம் சிதைவு ஏற்படுவது, கண் பார்வை வந்து கூர்மையற்று போகுது. ஸோ இது மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கி கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணிக்கிட்டு கண் பார்வையை கூர்மைப்பட வைக்கிறதுக்கெல்லாம் அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நல்ல தூக்கம் கிடைக்கும் நம்ம அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது. அத்திப்பழத்தில் விட்டமின் பி, விட்டமின் சி நிறைந்திருக்கு. ஆக அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்வதன் மூலமாக தூக்கமின்மை பிரச்சனை தீரும். மேலும் இதில் இருக்கக்கூடிய ட்ரிப்டாஃபான் என்னும் வேதிப்பொருள் தூக்கத்தை தூண்டக்கூடிய தன்மை கொண்டது. இன்சோம்னியா போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கெல்லாம் அத்திப்பழம் அருமருந்தாக இருக்கும். அதாவது பார்த்தோம்னா தூக்கம் வராமல் தூக்கமின்மையால் தவிர்ப்பவர்கள்லாம் அத்திப்பழத்தை சாப்பிட்டுட்டு
போட்டு தூங்க போகும்போது ட்ரிப்டோஃபான், செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்ஸ், அதாவது மன அழுத்தத்தை நீக்கி இயல்பாகவே தூக்கம் வர வைக்கக்கூடிய ஹார்மோன்களை சுரக்க ஆரம்பித்து நரம்புகளில் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்ச்சி அடையப்பட்டு நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகள் எல்லாம் விடுபடப்பட்டு தூக்கம் நமக்கு இயல்பாக வர ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்வதன் மூலமாக இந்த நன்மைகளை பெறலாம். அதனால் உலர வைக்கப்பட்ட அத்திப்பழமாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லைனா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழமாக இருந்தாலும் சாப்பிடலாம். அத்திப்பழத்தை ஜூஸாகவும் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி எடுத்துக்கொண்டாலும் ஊட்டச்சத்து பெற்று நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கப்பெறும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.